நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரிவர் அப்படிங்கிற போயத்தை பார்க்க போகிறோம். இதுவும் 9th ஸ்டாண்டர்டில் இருக்க முக்கியமான போயம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒன்றும் பெருசாக ஒக்காபுலரிலாம் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சில வேர்ட்ஸ் மட்டும்தான் வரும். அதுக்கு நம்ம தமிழ் மீனிங் பார்த்துடலாம். இந்த ரிவரோட அவுட்லைன் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரிவரையும் நம்மளோட மனித வாழ்க்கையும் ஆத்தர் வந்து இதில் கம்பேர் பண்ணுறாரு. நீ வந்து சின்ன வயசில் இப்படி இருந்த, ஒரு இளம் பருவத்தில் இப்படி இருந்த, ஒரு மென்னாக இருக்கும் போது இப்படி இருந்த, அதுக்கப்புறம் முதுமையடையும் போது இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ரிவரோட செய்கையையும் நம்மளுடைய மனித வாழ்க்கையில் வர்ற அந்த பருவங்களையும் கம்பேர் பண்ணுறாரு. இதுதான் அவுட்லைன் தீம். ஓகேங்களா, வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பாருங்கள். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே. என்ன சொல்கிறாருன்னா, ஆரே ஆரே சின்னஞ்சிறு ஆரே, உன்னோட வழியில் வந்து நீ பிரகாசமாக முன்னிக்கிட்டு இருக்க. ஓகேவா, அடுத்த பாருங்கள். ஓ எட் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங் த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபோலியேஜ் கிளான்சிங். அதான் என்ன சொல்கிறாருன்னா, மஞ்சள் நிற கூழாங்கர்களுக்கு மீது நீ நடனம் ஆடிக்கிட்டு இருக்க. நீ மலர்கள் பசுந்தாவரங்கள் இருக்க வழியில் மென்மையாக தொட்டு தடவி கொண்டே போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாரு. லைக் எ சைல்ட் அட் பிளே. கடைசியில் தான் கம்பேர் பண்ணுறாரு, விளையாடுற ஒரு குழந்தை போல அப்படிங்கிறாரு. அந்த ரிவர் என்னென்னலாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் சொல்கிறாரு லைக் எ சைல்ட் அட் பிளே, ஒரு குழந்தை விளையாடுற மாதிரி அப்படின்னு முடிக்கிறார். ஓகேவா, ரிவரோட தன்மைகளை சொல்லி கடைசியில் எல்லா ஸ்டான்ஸ்லையும் அப்படி தான் வரும். பாருங்கள், அடுத்து பாருங்கள். ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர், ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர் ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஆரே ஆரே பெருகும் ஆரே, கரடுமுருடான மற்றும் மிருதுவான தளங்களின் வழியாக நீ பாய்ஞ்சு ஓடுற அப்படிங்கிறாரு. அடுத்த பாருங்கள். லவுடர் ஃபாஸ்டர் ப்ரௌலிங் லீப்பிங் ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங் லைக் இம்பேஷியஸ் யூத். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த லவுடர்லேருந்து பார்க்கணும். கரெக்டாக சத்தமிட்டு கொண்டே போகிற, வேகமாக போகிற, சண்டையிட்டு கொண்டே போகிற, குதித்து கொண்டே போகிற அப்படின்னா சொல்கிறார். அதுக்கப்புறம் பாறைகள் மீதும் ரோஜா மலர்கள் கொண்ட ஆற்றங்கரைகளின் வழியாகவும் அடித்து கொண்டும் நீ பாஞ்சு போகிற அப்படின்னு மீன் பண்ணுறாரு. கடைசியில் சொல்கிறாரு, இது எப்படி இருக்குது அப்படின்னா, விரைவாக எவ்வித பயமும் இல்லாத இளைஞனை போல அப்படின்னு முடிக்கிறார். இளைஞர்களைப் போல அப்படின்னு எடுத்துக்கலாம், இளைஞன்னு சொல்லலாம். ஓகேவா, இளைஞர்களைப் போல அப்படின்னு இந்த இம்பேஷியஸ்ங்கிறது இளைஞர் அப்படின்னு குறிப்பிடும். ஓகேவா, அந்த மாதிரி சொல்கிறார். அடுத்த பாருங்க. ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர் ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில் அஸ் டைம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆரே ஆரே வழிந்தோடும் ஆரே, அகலமாகவும் ஆழமாகவும் அசையாத காலத்தைப் போலவும் அப்படின்னு நிற்கிது. இது ஒரு லைனு கண்டினியூட்டி பாருங்கள், புரியும். சீமிங் ஸ்டில் yet still in motion, tending onward to the ocean, just like mortal prime. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரே ஆரே வழிந்தோடும் ஆரே, அகலமாகவும் ஆழமாகவும் அசையாத காலத்தை போலவும் அசையாது இருப்பது போலவும் தோன்றினாலும் இயக்கத்தில் வந்து நிலைத்து நிற்கின்ற. பார்க்குறதுக்கு நீ அசையாத மாதிரி தெரிஞ்சாலும் நீ மூவிங்கில் தான் இருக்க. ரிவர் வந்து மூவிங்கில் தான் இருக்கும், ஆனால் பார்க்க மூவ் ஆகாத மாதிரி தெரியும் இல்லையா. அதை தான் மீன் பண்ணுறார். நிலைத்து இருக்க, கடலை நோக்கி ஓடுற. இது எப்படி இருக்குன்னா, மனிதர்களுடைய சிறப்பான காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மார்ட்டலுங்கிறது சிறப்பான காலம் அப்படிங்கிற மாதிரி, ஜஸ்ட் லைக் ஏ மார்ட்டல் பிரைம், மனிதர்களுடைய ஒரு சிறப்பான காலம் அப்படிங்கிறது அவர் மீன் பண்ணுறாரு. இளைஞர்கள்லேருந்து அந்த ஒரு மெச்சூர்டு மென்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெசேஜை அவர் மென்ஷன் பண்ணுறாரு கடைசியில். ஓகே, அடுத்த பாருங்கள். ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர் down you dash into the sea that line hath never sounded, sea that sail hath never rounded like eternity. ரெண்டு லைனாக பார்ப்போம். ஆரே ஆரே முன்னோக்கி செல்லும் ஆரே, நீ சட்டுன்னு கடலில் கலந்துடுற. ஆழத்தை அளக்க முடியாத கடல் அது. கப்பல்கள் எல்லாமே எல்லா திசைக்கும் போக முடியாத கடல் அது. நிலைத்துவம் போல, லைக் எட்டர்னிட்டிங்கிறது நிலைத்துவம் போல. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ கடலில் கலந்துடுற, அந்த கடல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆழத்தை அளக்க முடியாத கடல் அது. ஆழத்தை அளக்கம்னா கடலோட ஆழம் எவ்வளோன்னு தெரியும் நமக்கு.
அதை வந்து அளக்கிறது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஆழத்தை அளக்க முடியாத கடல் அது. செயலுங்கிறது கப்பல். எல்லா டைரக்ஷனில் எல்லா எண்டுக்கும் கப்பல் போயிட்டு வந்துருக்குமானா கிடையாது. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓரளவு தான் போக முடியும். அதான் சொல்கிறாரு. ஸோ எல்லா கப்பல்களும் போக முடியாத அளவுக்கு எண்டு உள்ள கடல் நீ. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா லைக் எட்டர்னிட்டி அப்படின்னா நிலைத்துவம் போல். அந்த எட்டர்னிட்டிங்கிறது நிலைத்திருக்கிறது. ஓகேவா? நிலைத்திருக்கிறதுனா கடைசியில் மனுஷன் வேறு வழியே இல்லாமல் ஒரு முதுமை காலம் அடைஞ்சு எல்லோரும் அந்த டெட் எண்டுக்கு வர்றாங்க இல்லையா, அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 4 ஸ்டான்ஸாகவும் ஒரு மனுஷனுடைய 4 காலகட்டத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்பலாம் கிடையவே கிடையாது. இதில் என்ன அப்படின்னா மிஞ்சி போனால் அந்த ஃபோலியேஜ் இந்த வார்த்தை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிராடிங், அதுக்கப்புறம் லீப்பிங், அதுக்கப்புறம் என்ன வார்த்தை மார்டல், அதுக்கப்புறம் எட்டர்னிட்டி. இந்த வேர்ட்ஸ் தான் மிஞ்சி ஒக்காபுலரியாக இருக்கும். ஒக்காபுலரி மாதிரி நமக்கு தெரியும். அது எல்லாத்துக்குமே இதில் மீனிங் பார்த்தோம். ஓகேவா? ஃபோலேஜ்னால் ஒன்றும் கிடையாது. அது த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபோலேஜ் அப்படின்னா மென்மையாக தொட்டு தடவி கொண்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது. ஓகேவா? லவுடர் ஃபாஸ்டர் ப்ராவ்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ராவ்லிங் வந்து சண்டை போட்டுக்கிறது, லீப்பிங்கிறது குதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா? மார்டல் பிரைம் ஏற்கனவே நான் சொன்னேன். மார்டல் பிரைம்னா என்ன அப்படின்னா சிறப்பான காலகட்டம் அப்படின்னு அர்த்தம். எட்டர்னிட்டிங்கிறது நிலைத்திருக்கிறது. ஓகேவா? ஸோ இதை மறந்துடாதீங்க. இந்த போயம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் த ஆத்தர் இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா தான் பாருங்கள், ஃபோலியோ வந்துச்சு, கிளாஸிங் வந்துச்சு. நான் எழுதின எல்லா வார்த்தையும் கீழே க்ளோஸில் வரும் கண்டிப்பாக. ஏன்னா அதெல்லாம் ஒக்காபுலரி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம படிக்கணும். கீழே கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, அதுவும் படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேவா? பட் இந்த வீடியோவில் நம்மளுடைய கண்டென்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு போயமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். போயமை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த ரிவர் அப்படிங்கிற போயம் ரொம்ப சிம்பிள் போயம். அதை திரும்ப திரும்ப படிச்சினாலே போதும். அது நீங்கள் மறக்கவே தேவையில்லை. ஓகேவா? 2-3 தடவை போயம் 24 போயம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு 7 டைம் தமிழில் இங்கிலீஷில் மாற்றி படிங்க. மறக்கவே மறக்காது. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.